आईडी दिखा पहले। आईडी बता तेरा, तू कौन है? तेलंगाना आईडी बता, आईडी बता, आईडी बता पहले आईडी। ஐடி நிக்கால் தரா. குடியாத்தம் அருகே உள்ள வனச்சோதனை சாவடியில் வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக சுற்றுலா பேருந்து ஓட்டுநர் வாக்குவாதம் செய்யும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழக ஆந்திர எல்லையான வரதராமியில் உள்ள வனச்சோதனை சாவடியில் கூலிக்கு ஆள் வைத்து வாகனங்களுக்கு ஏற்றவாறு தலா 20 முதல் 300 ரூபாய் வரை வனத்துறையினர் வசூல் செய்வதாக குற்றம் சாட்டினார். இது என்ன செக் போஸ்ட் இது சொல்லுங்க. நீங்க மனசாட்சியில உங்களுக்கு இந்த வழியா போறதா பாத்துருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இருப்பா. இது ஆல் இந்தியா வண்டி பர்மிட் புரியுதா? இப்ப எல்லாமே ஆன்லைன்ல ஆயிடுச்சு புரியுதா? ஒரு காரே வருதுன்னா கூட உங்களுக்கு ஆன்லைன் பர்மிட் போட்டு தான் வராங்க, சும்மா ஒண்ணும் வரல. காரை நிப்பாட்டுறது வாங்க, யாருக்கு வாங்க. तू कौन है? அவரு தெலுங்கானா பிரசிடென்ட், தெலுங்கானால அவர் மாநில தலைவருங்க. आईडी बता, ये मेरा लाइसेंस है, मेरा आईडी दो। तू कौन है? आईडी बता, आईडी बता पहले आईडी। आईडी निकाल तेरा सर, इसका आईडी निकालो बोलो, इसका आईडी निकालो बोलो। நீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபா? गवर्नमेंट एम्प्लॉयज है, गवर्नमेंट एम्प्लॉयज है। ये है मॉर्निंग, ये आदमी है। ये रजिस्टर வந்து கையெழுத்து போட்டு போங்கன்னு சொல்லிட்டு. हां, ये झूठ बोल रहा है, ये நான் பேசல, எதுமே கேட்கவும் இல்ல, झूठ बोल रहा है। அது போல கேட்க அது சுபா क्या இது परसों जाते समय இரு கட்டல. முன்னாடி இந்த பக்கம் வந்து இரு ஒரு நிமிஷம் இருப்பா. இது என்ன செக் போஸ்ட்ங்க? இது ஃபாரஸ்ட். ஏற்கனவே இங்க வந்து வாங்குற லஞ்சத்தை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். தேவையில்லாம எல்லாத்துக்கும் வாகனத்தை நீங்க வாங்க. இந்த செக் போஸ்ட்ல நான் சொல்றது, நீங்க உங்களுடைய டிவிஷனை சார்ந்த மாதிரி தான் நீங்க ஆய்வு பண்ணணும். ஒரு வாகனத்துல கட்ட எடுத்துட்டு போறாங்களா எல்லாமே உங்க அனுமதியோட தான் நடக்குது. இந்த இடத்துல எத்தனை வாட்டி நான் எத்தனை வீடியோ நான் வச்சிருக்கேன் காட்டுறீங்களா? நான் எத்தனை வாட்டி சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்க, நாங்க எதுவுமே கேட்கலையா, கேளுங்க அவருக்கு. நான் ஏன்னா भाई इधर गाड़ी लगा यार, बोलता निकालो निकालो निकालो, बोला हमारा गाड़ी यार, रुक बोला उसको भाई। அவரு இன்னொரு வண்டி வருதுன்னு தான் என்கிட்ட சொன்னாரு. அதாவது இந்த இடத்துல நீங்க வந்து டூரிஸ்ட் வண்டி நிப்பாட்டவே கூடாதுன்ற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வண்டி வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா வண்டி நிப்பாட்டி செக் பண்ணலாம். நீங்க என்ட்ரி போட சொல்லிட்டு நிப்பாட்டுறதுக்கு இல்ல, என்ன வண்டி பேசஞ்சருங்க 54 பேர் போயிட்டு இருக்காங்க உள்ள. 54 பேர் சீட்டு கொண்ட பஸ் அது. அந்த இடத்துல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து என்ன வண்டி போகுது என்ன ஏதுன்னு நாங்க செக் பண்ணி. சரி, நீங்க எப்படி செக் பண்ணணும்? அந்த வரமுறை தெரியுமா உங்களுக்கு? எப்படி செக் பண்ண வரமுறை தெரியுமா? நாங்க இழுத்து பாப்போங்க, நம்ம பொருள் என்ன இருக்கா, நம்ம சம்பந்தப்பட்டது என்ன. இது இந்த பொருள் சபரிமலைக்கு போயிட்டு வர வண்டி வீடியோ எடுப்பா அப்படியா? இவரு இது நாங்க கேட்கல, கேளுங்க. நான் எதுவும் जाते समय आजकल सबको फोन करेगा, बोलता है मेरे भी என்ன परसों जाते समय इधर से मैं ये एंट्री करने के बाद बोलता है पैसा दो, नहीं तो आरटीओ। झूठ नहीं बोलना, झूठ नहीं बोलना, मैं झूठ नहीं बोलता, सच बोलता हूँ मैं। போய் சொல்றாரு விஷயம் நான் இந்த பக்கம் வரப்போ நீ கொடுக்கலைன்னா ஆடியோ போன் பண்ணுவா அப்படின்னு சொல்லி ये बोला, ये लुंगी पे था, लुंगी पे பாருங்க லுங்கி கட்டுனவங்க யாரோ சொல்லிக்கிறாங்க. ये लुंगी, ये था मॉर्निंग, ये इधर से आया लुंगी पे। ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க ஏன்னா லோக்கல் ஆள் ஏன் வைக்கிறீங்க? நீங்க நமக்கு தேவையில்ல. இந்த செக் போஸ்ட் உட்பட்ட வேலைகளை தான் நீங்க பாக்கணும். உங்களுடைய கடமைக்கு யாரா டிஸ்டர்ப் பண்ணலாம். வண்டி நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்டுறாங்கல்ல. என்கிட்ட வண்டி நம்பரை போட்டு நீங்க வண்டியில என்ன மலைக்கு போயிட்டாங்களா அனுப்பிச்சு விட்டுருணும். நாங்க ஏதோ டிஸ்டர்ப் பண்ணலையா? நீ போனை கட் பண்ண, இது எங்க பண்ணணும்.